புகையா இருக்குமா? அது நம்ம சிகரெட் யாரும் குடிக்கிறாங்க? ஆண்கள் தான். பெண்கள் ஏன் நம்ம அதை சுவாசிக்க வேண்டும்? அந்த சிகரெட் புகையில கேன்சர் வரக்கூடிய அத்தனை நச்சு பொருளும் இருக்குது. ஆனா அத சிகரெட் பழக்கமே இல்லாத பெண்கள் கூட அந்த கேன்சர் புகையை சுவாசிக்க கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருந்தது. ஆனா பொது இடங்களில் பெண்கள்லாம் கூடுறாங்க, பொது இடங்கள்ல குழந்தைகள்லாம் இருக்காங்க. அவங்க உடல் நிலையை காப்பாற்றணும்னா சிகரெட்டை யாரும் பொது இடத்துல பிடிக்க கூடாது என்ற சட்டத்தை அவங்க தான் கொண்டு வராங்க. இன்னைக்கு ட்ரெயின், பஸ், பேருந்துகளா இருக்கட்டும், தொடர் வண்டிகளா இருக்கட்டும், எந்த இடத்துல நீங்க போய் நின்னாலும் யாராவது சிகரெட் பிடிச்சா நீங்க முறைச்சு பாத்தீங்கன்னா ஓடிடுவாங்கல்ல. ஏன்னா அது தப்பு, கிரிமினல் குற்றம் என்ற அந்த சட்டத்தையும் மருத்துவர் அன்புமணி கொண்டு வரார். இதையெல்லாம் எதுக்காக கொண்டு வராங்க? பெண்களுக்காக தான் இல்லையா? பெண்களுக்காக கொண்டு வரேன் அந்த தள்ளுபடி செய்யறேன், இந்த தள்ளுபடி செய்யறேன் அப்படின்னு பொய் வாக்குறுதி எதுவுமே கொடுக்கல. நீங்க எதுவுமே கேட்கல. கேட்காமையா உங்களுக்கு நல்ல திட்டங்களை கொண்டு வந்தார் உங்களுடைய அண்ணன் மருத்துவர் அன்புமணி. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பெண்களுக்கு அது மட்டும் இல்ல, இது பொது வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் பாத்தீங்கன்னா மிக மிக பெண்களுக்கு முக்கியத்துவம் மரியாதையும் கொடுத்திருக்கிறார் மருத்துவர் அன்புமணி. அந்த விஷயத்தை இன்னைக்கு உங்களுக்கு சொல்லணும். என்னுடைய மகள்கள் எங்களுக்கு 3 பேர் இன்னைக்கு கூட சம்யுக்தா வந்திருக்காங்க. 3 பேருடைய பெயர்களில் இருக்கக்கூடிய ஆரம்ப எழுத்து இனிஷியல் அது பாத்தீங்கன்னா என்னுடைய பேரும் அவருடைய பேரும் சேர்ந்துதான் வரும். அவர்கள் எல்லா டாக்குமெண்ட்லயும் அவங்களுடைய படிப்பு 10வது கிளாஸா இருக்கட்டும், பாஸ்போர்ட்டா இருக்கட்டும், அவங்களுடைய ஆதார் கார்டு எல்லாவற்றிலையும் அவர்கள் பெயர் பின்னால் சௌமியா அன்புமணி தான் கூட சேர்ந்து வரும். சம்யுக்தா சௌமியா அன்புமணி, சங்கமித்ரா சௌமியா அன்புமணி, சஞ்சுத்ரா சௌமியா அன்புமணி என்று என்னுடைய பெயரையும் சேர்த்து தான் அவங்க இனிஷியலாக எல்லா இடத்துலயும் பதிவு பண்ணிருக்காங்க. ரொம்ப வருஷம் முன்னாடி, இப்பெல்லாம் கிடையாது. எனக்கு எப்பயோ பண்ணிட்டாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடியே செய்துட்டாங்க. 25 வருஷத்துக்கு முன்னாடியே எங்க தாய்க்கு அந்த முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா அவங்க தான் கஷ்டப்பட்டு அந்த குழந்தைய பெற்றெடுக்கிறார்கள். பெயர் வைப்பதில் கூட அவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய ஒரு தலைவர், ஒழுக்கமான ஒரு தலைவர். நீங்க எங்க வேணாலும் போய் எங்க வேணாலும் சொல்லிக்கலாம். யாருமே எதுவுமே அவரை பத்தி சொல்ல முடியாது. எங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையே ஒண்ணு கிடையாது. உங்களோட சேர்ந்ததுதான் எங்களுடைய வாழ்க்கை. எங்க வேணாலும் நீங்க அவருடைய அந்த குணநலன்களை பற்றியோ அவர் பொது வாழ்க்கையில் செய்த அத்தனை நல்ல விஷயங்களும் பெண்களாகிய நீங்கள் ஒருவரும் உங்க ஊர்ல போய் சேர்க்க வேண்டும். அப்படி சேர்த்தீங்கன்னா நல்ல மாற்றத்தை நம்மால் கொண்டு வர முடியும். இந்த சட்டமன்ற தேர்தலுக்காக நம்ம பேசுறோம் அப்படிலாம் கிடையாது. என்றைக்குமே பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக மிக மிக அதிகமாக குரல் கொடுத்து கொண்டு இருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியும் இன்று நாம ஒரு வெற்றி கூட்டணியில் இருக்கிறோம். அந்த வெற்றி கூட்டணியில் இருக்க அத்தனை தலைவர்கள் சேர்ந்து நாம சகோதர சகோதரிகளாக ஒன்றாக உழைத்து நல்ல மாற்றத்தை நாம் கொண்டு வர வேண்டும். அப்படி கொண்டு வந்தாதான் நம்முடைய பெண்களுடைய வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நம்ம குழந்தைங்களுக்கு நல்ல படிப்பு, நம்ம குழந்தைங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு. ஏன்னா இன்னைக்கு வேலை வாய்ப்பே கிடையாது. படிச்சுட்டு வேலை இருக்கா? யாராவது அரசு வேலையோ தனியார் வேலை எங்கன்னா வெளியூருக்கு போனாதான் உண்டு போல இருக்கு. அப்படிப்பட்ட அந்த மாதிரி ஒரு நல்ல கேவலமான நிலைமை இருக்கக்கூடாது. நல்ல படிப்பு, நல்ல சுகாதாரம், தரமான வேலை, தலை நிமிர்ந்து வாழக்கூடிய, சுயமரியாதையுடன் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை வேண்டும் எல்லாருக்குமே. ஆண்களுக்கும் வேண்டும், பெண்களுக்கும் வேண்டும். நம் குழந்தைகளுக்கு நல்ல எதிர்காலம் வேண்டும் என்பதற்காக தான் தலைமுறை காக்க, உரிமை மீட்க இப்படிப்பட்ட பயணங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் நீங்க ஞாபகம் கொண்டு நிறைய விஷயங்களை கொண்டு போய் எல்லோரும் உங்களுடைய ஊர்களில் சேர்த்து நல்ல நல்ல சட்டமன்ற தேர்தல், இந்த தேர்தலில் நல்ல மாற்றங்களை நாம் கொண்டு வர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வேற எதனா ஆஷா திரைப்படம் பத்தி சொல்லணும்னு நினைச்சேன். அது நீங்க பாருங்க. அந்த திரைப்படத்துல அண்ணன் அவர்கள் செய்த மருத்துவர் அண்ணன் அன்புமணி அவர்கள் செய்த சாதனைகளை பற்றி போட்டிருக்கிறாங்க. அவ்வளவு நன்றாக இருக்கிறது. பாம்பேல இருக்கவங்க பேசுறாங்க, நம்ம ஊர்ல தெரியல. பாம்பேல இருக்கவங்க மராட்டி மொழியில அந்த திரைப்படத்தை எடுத்திருக்கிறாங்க. அவங்க திரைப்படத்தை பத்தி சொல்லும் பொழுது மருத்துவர் அன்புமணி பற்றி அவ்வளோ பெருமையாக பேசுகிறார்கள். அதனால இதையெல்லாம் நீங்கள் ஞாபகம் வைத்துக்கொண்டு நீங்கள் அனைவரும் இந்த விஷயத்தை எடுத்து செல்ல வேண்டும் என்று கூறிக்கொண்டு நல்ல மாற்றங்களை கொண்டு வருவோம், நம்முடைய வருங்கால தலைமுறையை காப்போம் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து அன்போடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.